نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவை புகழ்ந்து அவனது திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் ஸலாமும் கூறிய பின்னால், கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வுடைய பேரருளால் அவனது மஸ்ஜிதிலே ஒன்று கூடியிருந்து அவனது மார்க்கத்தை பற்றி பேசவும் கேட்கவும் நமக்கு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏதாவது ஒரு கூட்டம் ஏதாவது ஒரு மஸ்ஜிதிலே ஒன்று கூடியிருந்து அல்லாஹ்வுடைய வேத வசனங்களை ஓதி அதன் கருத்தை படிப்பார்கள் என்றால், அல்லாஹ் அந்த சபைக்கு சக்கீனா என்கிற தனது அமைதியை இறக்கிறான். அல்லாஹ்வுடைய ரஹ்மா என்கிற அருள் அந்த சபைக்கு இறங்குகிறது. அல்லாஹு தாலா தன்னிடம் இருக்கக்கூடிய மலக்குமார்களுக்கு மத்தியிலே அந்த சபையில் இருந்தவர்களை பற்றி பிரஸ்தாபம் செய்கிறான். அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துடைய மலக்குகள் அந்த சபையை சூழ்ந்து கொள்கிறார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இந்த 4 பாக்கியங்களை எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் தந்தருள வேண்டும் என்கிற பிரார்த்தனையோடு இந்த உரைக்கு வருகிறேன். அன்புக்குரிய சகோதரர்களே, இன்றைய இந்த நிகழ்ச்சியிலே இஸ்லாமும் இளமையும் என்கிற தலைப்பிலே உரையாற்றுமாறு சகோதரர்கள் கேட்டுக்கொண்டார்கள். அல்லாஹு தாலா மனிதனுக்கு வாழ்க்கை காலங்களை கொடுத்திருக்கிறார். குர்ஆனிலே அந்த வாழ்க்கை காலத்தை 3ஆக பிரித்து அல்லாஹு தாலா சொல்கிறார். சிறுபிள்ளை பருவம், 2வது இளமை பருவம், 3வது முதுமை பருவம். இதை அல்லாஹு தாலா குர்ஆனில் சொல்கிற போது, அல்லாஹுல்லதி ஹலக்கக்கும் மின் தஅஃபின், அல்லாஹ் தான் உங்களை பலகீனத்திலிருந்து படைத்தான். சும்ம ஜஅல மின் பஅதி தஅஃபின் குவா, பிறகு உங்களுடைய பலகீனமான பருவத்துக்கு பிறகு பலமான சக்தியான ஒரு பருவத்தை அல்லாஹ் உங்களுக்கு தந்தான். சும்ம ஜஅல மின் பஅதி குவத்தின் தஅஃபன் வ ஷைபா, பிறகு உங்களுடைய பலமான பருவத்துக்கு பிறகு வயோதிபத்தையும் நரைமுடியையும் அல்லாஹ் உங்களுக்கு தருகிறான் என்று குர்ஆனிலே அல்லாஹு தாலா சொல்கிறார். இந்த வசனத்தை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், குழந்தை பருவம் சிறுபிள்ளை பருவத்தை பலவீனமான பருவம் என்று சொல்கிறான். முதுவை பருவத்தையும் பலகீனமான பருவம் என்று அல்லாஹு தாலா சொல்கிறான். இளமை பருவத்தை சக்தி மிக்க பருவம் என்று அல்லாஹு தாலா சொல்கிறான். மற்றொரு வசனத்திலே அல்லாஹு தாலா, உங்களை குழந்தைகளாக நாங்களே வெளியேற்றுகிறோம், உங்களில் அசுத்தா கடினமான பருவத்தை அடையக்கூடியவர்களும் இருக்கிறீர்கள், அந்த கடினமான பருவத்துக்கு பிறகு முதுமையையும் பலகீனத்தையும் அடையக்கூடியவர்கள் இருக்கிறீர்கள். எந்த அளவுக்கு முதுமை என்று சொன்னால், எல்லாம் தெரிஞ்சதுக்கு பிறகும் ஒன்றுமே தெரியாது போல மாறிவிடக்கூடிய முதுமை வரைக்கும் செல்கிறவர்களும் இருக்கிறீர்கள், இடையிலே மரணித்து விடுவர்களும் இருக்கிறீர்கள் என்று அல்லாஹு தாலா சொல்கிறார். அங்கும் குழந்தை பருவம் பலகீனமான பருவமாகவும், இளமை பருவம் கடுமையான பருவமாகவும், முதுமை பருவம் மடமையும் இயலாமையும் சேர்ந்து வரக்கூடிய ஒரு பருவமாகவும் குர்ஆன் சொல்கிறது. ஆக கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, மனிதனுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய வாழ்க்கை காலங்களில் இளமை பருவம் பலமானது, திடமானது என்று எங்களுக்கு குர்ஆன் சொல்கிறது. சரி, இந்த 3 பருவங்களிலும் எந்த பருவம் சிறந்தது என்று நாம் கேட்டால், சொர்க்கத்தில் அல்லாஹ் மனிதனை எந்த பருவத்தில் வைப்பானோ அந்த பருவம்தான் சிறந்தது. ஏனென்றால் சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய எல்லாமே உயர்தரமானது, ஹை குவாலிட்டி தான் சொர்க்கத்தில் இருக்கும். மனிதனை அல்லாஹ் எந்த வயதிலே வைப்பான் என்று கேட்டால், சொர்க்கத்தில் எல்லோரையும் இளமைக்கு மாற்றித்தான் அல்லாஹ் சொர்க்கத்தில் வைப்பான். வயோதிபர்களாக மௌத்தா போனவர்களும் சின்ன பிள்ளையாக மௌத்தா போனவர்களும் ஒரு இளமை பருவத்தில் தான் சொர்க்கத்தில் இருப்பார்கள். சொர்க்கத்தில் அல்லாஹு தாலா எங்கள் எல்லாரையும் சின்ன பிள்ளையை ஆக்கி நல்ல விளையாடி திரிங்க விட போகிறதும் இல்லை, நல்ல வயோதிபர்களாக்கி ஃபுல்லாக ரெஸ்ட் எடுங்க விட போகிறதும் இல்லை. அங்கு இளமையிலே மக்கள் போவார்கள் என்று எங்களுக்கு ஹதீஸ் சொல்கிறது. அப்படி என்றால் மனிதன் வாழக்கூடிய வாழ்க்கை பருவத்தில்
இளமைதான் சிறந்த பருவம். இந்த இளமை பருவத்துக்கென்று சில மக்களுக்கிட்ட சில நினைப்பு இருக்குது, இளமைண்டா இப்படி இல்லை. ஆனால் இஸ்லாத்தினுடைய பார்வை அதுக்கு வித்தியாசமானது. இப்போ இளைஞர்கள்னு சொன்னால் மக்களுடைய பார்வை ஒன்று, முதலாவது என்னென்னு கேட்டால், கல்யாணம் முடிக்காத எல்லாரும் இளைஞர்கள், கல்யாணம் முடித்தா எல்லாரும் வயது இவர்கள். இப்போ யாராவது இளந்தாரியான்னு கேட்டால் இல்லை கல்யாணம் முடித்தவன்னு சொல்லுவாங்க. இளமைக்கு இஸ்லாம் வயசு சொல்லுகிற போது 40 வயது வரைக்கும் இளமை என்று தான் குர்ஆன் சொல்கிறது. இளமை என்கிற அந்த பருவத்துக்குள்ளே அடங்கக்கூடியது. அப்போ இளைஞர்கள் என்று சொல்லக்குள்ள கல்யாணம் முடிக்காத ஆட்கள் என்கிற நிலைப்பாடு இல்லை. அது ஒரு பருவம், ஒரு காலகட்டம். ரெண்டாவது, இளமை பருவத்தை பற்றி மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய பார்வை என்னன்னு கேட்டால், அது விளையாடுற பருவம், இந்த காலத்தில் ஜொலி பண்ணுற பருவம், மனசுக்கு எதையுமே எடுத்துக்கொள்ளாத ஒரு பருவம். அப்போ யாராவது தவறு செஞ்சாலும் சரி, இந்த வயசில் செய்யாமல் வேறு எந்த வயசில் செய்கிறது என்கிற மாதிரி தங்களை தாங்களே தேற்றிக்கொள்கிறாங்க. ஒரு வாப்பாட்ட போய் உங்களோட மகனை நாங்கள் இந்த இடத்துல இப்படி கண்டோன்னு கேட்க, கொடுங்க அந்த வயசில் நாங்கள் செய்யாததா, இந்த வயசுக்கு அப்படித்தான், இந்த வயசுனா இப்படித்தான் என்று சொல்லி தவறு செய்கிறதுக்குரிய ஒரு பருவமா, தவறுக்கான அங்கீகாரம் உள்ள ஒரு பருவமா, எதையுமே விளையாட்டாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு பருவமா இன்றைக்கு சமுதாயம் பார்க்குது. ஆனால் இஸ்லாம் அப்படி பார்க்கல. இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, 3 பேரை விட்டும் பேனை உயர்த்தப்பட்டு விட்டது. அந்த 3 பேர் செய்யக்கூடிய தவறுகளை அல்லாஹ் பதிய மாட்டார். அதில் ஒரு ஆள் யாருன்னு கேட்டால், சின்ன பிள்ளை பருவம் அடையும் வரைக்கும் செய்கிற தவறு, அதுக்கு பதிவு இல்லை, அல்லாஹ் கூப்பிட்டு விசாரிக்க மாட்டார். பருவ வயதை அடைந்து விட்டால் நாம் செய்யக்கூடிய செயல்களும் பேசக்கூடிய பேச்சுக்களும் பதிவு செய்யப்படுகிறது. அப்போ இளமை பருவம்தான் எங்களுடைய வாழ்க்கையில் விசாரணையினுடைய ஆரம்ப பருவம். இதுக்கு தான் நாங்கள் அல்லாட்ட கணக்கு காட்டணும். அப்போ பொதுபோக்காக கழிக்க முடியாத பருவமாக எங்களுக்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய பருவம் இளமை பருவம். ரெண்டாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நாளை மறுமையிலே லா தஸாலு கதமா அப்தின் ஹத்தா துஸ்அல அன் அர்பைன், 4 கேள்விகள் கேட்டு அந்த 4 கேள்விகளுக்கும் பதில் சொல்கிற வரையிலும் உங்களுடைய கால் பாதங்களை அசைக்க முடியாது. அந்த 4 கேள்விகள் ஒன்று, உன்ன இளமையை எப்படி கழித்தாய் என்பது. அப்போ சின்ன பிள்ளை பருவத்துக்கு கேள்வி இல்லை, எங்களோட இளமை காலத்துக்கு தான் நாங்கள் அல்லாட்ட கணக்கு காட்ட வேண்டியிருக்குது. அப்போ பொறுப்போடு கழிக்க வேண்டிய பருவமாக இளமை பருவம் தான் குர்ஆன்லையும் ஹதீஸ்லையும் எங்களுக்கு சொல்லப்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், சபஅத்துன் யுதில்லுஹுமுல்லாஹு ஃபீ தில்லிஹி யௌம லா தில்ல இல்லா தில்லு, 7 கூட்டத்துக்கு அல்லாஹு தஆலா தனது நிழலில் இடம் கொடுப்பான். எப்ப? நிழலே இல்லாத அந்த மறுமையுடைய நாளில் 7 கூட்டத்துக்கு அல்லாஹு தஆலா தன் நிழலில் இடம் கொடுப்பான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அந்த 7 கூட்டத்தில் ஒரு கூட்டம் யாருன்னு கேட்டால், ஷாபுன் நஸஅபி இபாதத்தி ரப்பிஹி, தன் இறைவனை வழிபடுவதில் தன் இளமை காலத்தை கழித்தவர் இளைஞர்கள். அவங்கள அல்லாஹ் விசேஷமாக எல்லாரும் வெயிலில் இருக்கும்போது சூரியன் 1 மைலுக்கு கீழே கொண்டு வந்து நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய நேரத்தில் தனது நிழலில் அல்லாஹ் வைத்துக் கொள்வார். அதில் ஒரு சாரார் இளமை பருவத்தை இபாதத்தில் கழிச்சவங்க. அப்போ நம்மளோட பார்வை என்னன்னு சொன்னால், வயசு போனதுக்கு பிறகு, ஏழாம போனதுக்கு பிறகு அல்லாண்டு பள்ளியும் வீடும் இருக்கிறது என்கிற ஒரு சிந்தனை இருக்குது. இளமை பருவம் என்கிறது இபாதத்துக்குரிய பருவம் இல்லை, விளையாட்டுக்குரிய பருவம் என்கிற மாதிரியான ஒரு பார்வை இருக்குது. அப்படி இல்லை. முதுமை பருவத்தில் செய்யப்படக்கூடிய இபாதத்தை விட இளமை பருவத்தில் செய்யப்படக்கூடிய இபாதத்துங்கிறது அல்லாஹ்வுக்கு நெருக்கமானது, அல்லாஹ்வுக்கு நேசமானது. அப்போ இளமை என்கிறது இபாதத்துக்குரிய ஒரு பருவமாக இந்த மார்க்கம் எங்களுக்கு சொல்லி காட்டுகிறது. அப்போ இளமையை பற்றி வெளி உலகத்தில் கட்டமைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு கட்டமைப்பு அல்லது இந்த அந்நிய கலாச்சாரம் உருவாக்கிக்கக்கூடிய சிந்தனை, அது ஜொலி பண்ணுற பருவம். அது அதாவது குடும்பத்தை பற்றியும் ஊரை பற்றியும் நாட்டை பற்றியும் சமூகத்தை பற்றியும் அக்கறை இல்லாமல் கழிக்கிற ஒரு பருவம், ஆசைகளுக்கு அடிமைப்பட்ட ஒரு பருவம் என்கிற சிந்தனை இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒரு வழிமுறை அல்ல. இஸ்லாம் ஒரு மனிதனுடைய பக்குவம் வளர வேண்டிய ஒரு பருவமாகவும், அவன் தன் வாழ்க்கைக்கு அல்லாஹ்விடத்தில் கணக்கு காட்ட வேண்டும் என்கிற சிந்தனை வளர வேண்டிய ஒரு பருவமாகவும் இளமை பருவத்தை சொல்லி காட்டுகிறது.
அடுத்து கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இளமைக்கென்று அல்லாஹு தஆலா தனியான சில விசேஷங்களை வச்சிருக்கிறாங்க. அந்த விசேஷங்களை கடந்த காலத்தில் வாழ்ந்த சமுதாயங்களையும், அதாவது சஹாபாக்களுடைய வாழ்க்கையிலையும் நாங்கள் பார்க்குறோம். ஆனால் அந்த இளமையினுடைய தன்மைகள் இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக அடிபட்டு போகக்கூடிய ஒரு சூழலையும், சில நேரங்களில் தவறுக்காக பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு நிலையை நாங்கள் பார்க்குறோம். சில இயல்புகள் மாறக்கூடிய தன்மை உள்ளது. உதாரணமாக, நாங்கள் சின்ன வயசுலேருந்து கேட்டுப்பட்டிருப்போம், எலியை கண்டா பூனை விரட்டுங்கிறது. ஆனால் சில இடங்களில் பூனைக்கு நல்லா சாப்பாடு இருந்தால் எலி அதில் பக்கத்தில் போய்க்கணும் விரட்டாது. பூனை தன் இயல்பை மறந்துடும். ஏன்னா இந்த வாழ்க்கை டைப் அப்படி போயிடுச்சு. இப்போ கொழும்பு வைக்கிற பூனை எலி விரட்டுறல. ஒன்று எலி பெருசாகிடுச்சு, அப்படி இல்லைன்னா அதுக்கு ரோட்டில் தாராளமாக சாப்பாடு கொட்டுறாங்க. எலியை பிடிச்சி தான் தின்னணுங்கிற அளவுக்கு தேவையில்லாமல் போச்சு. அதனால் பூனை அதன் வேட்டையாடும் குணத்தை அப்படியே இழந்துருச்சு. பூனை எலியை கண்டா விரட்டி பிடிக்கணுங்கிற இயல்பை இழந்துருச்சு. அதே மாதிரி எங்களோட வாழ்க்கை திசை மாறி மாறி போகிற நேரத்தில் எங்களோட இளமைக்கென்று இருக்கக்கூடிய துடிப்பையும் வேகத்தையும் விவேகத்தையும் அதற்கென்று இருக்கக்கூடிய சிறப்புகளையும் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இழந்து போவோம். இப்போ சாதாரணமாக இளைஞர்கள் வெகு வேகமாக உணர்ச்சி வசப்படுவாங்க. அவன் தூளுக்கு அடிமையாயிட்டான்டா, அவனோட உம்மாவை இழுத்து பேசினாலும் அவனுக்கு கோபம் வராது, வாப்பாவை இழுத்து பேசினாலும் அவனுக்கு கோபம் வராது. அவனோட லைஃப்பில் முழு ஐடியாவும் தூளை எப்படி எடுக்கிறது, எப்படி இதாக்குறது, அதை தவிர அவனுக்கு வேற வாழ்க்கை ஒன்று இல்லை. அப்போ அவனுக்கு ஒரு மகனுக்கென்று இருக்கக்கூடிய நிலைமைகள் இல்லாமல் போகுது. அப்போ சில நேரங்களில் எங்களை வாழ்க்கை அமைப்புகள் மாறி போனால் நாங்கள் எங்களுடைய இயல்பை இழந்து போகலாம். அது இழந்து போனால் ஒரு மனுஷன், அதாவது நடைப்பினம்னு சொல்லுவாங்க, புணமாக வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு வாழ்க்கைக்கு சென்றுவான். இளமையினுடைய அந்த இயல்புகள், இஸ்லாம் சொன்ன இயல்பு என்ன? முதலாவது விஷயம், தனக்கு எது சரிந்து படுகிறதோ அதை வேகமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பக்குவம். பிழையை கூட அவங்க சரிந்து கண்டால் டக்குன்னு ஏற்றுக்குவாங்க. சஹாபாக்களுடைய வரலாறு நாங்கள் எடுத்து பார்த்தோம்னு சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஐயதனியல் சபாப், எனது பிரச்சாரத்துக்கு எனக்கு இளைஞர்கள் துணையாக இருந்தார்கள், முதியவர்கள் என்னோடு முரண்பட்டார்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்மையை சத்தியத்தை சொல்லும்போது இளம் சஹாபாக்கள் விரைவாக ஏற்றுக்கொண்டாங்க, முதியவர்கள் ஏற்றுக்கொள்ளலை, முரண்பட்டாங்க. இதுதான் வரலாறு. ஆரம்பத்தில் இஸ்லாத்தை ஏற்றவர்களில் முதியவங்க ரொம்ப குறைவு. அபூபக்கர் இல்லாமல் போன்ற ஒருத்தர் 2 பேர் தான் இருந்தாங்க. இளைஞர்கள் ஏன் விரைவாக ஏற்றுக்கொண்டாங்கன்னா, அவங்களுக்கு சரிண்டு பட்டதுக்கு பிறகு இதை ஏற்றுக்கொண்டா நமக்கு பொன் தருவானா இல்லையா, எங்களை வீட்டுக்கு அவங்க வருவாங்களா இல்லையா, அவங்க வீட்டு விஷயத்துக்கு எங்களை கூப்பிடுவாங்களா இல்லையா, இந்த மாதிரி யோசனைகள் குறைவாக இருக்கு. ஆனால் முதியவங்க இந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டா என்ன பிள்ளைக்கு மாப்பிள்ளை கிடைக்குமா, என் வீட்டில் கல்யாணம்டா பக்கத்து வீட்டாக்கள் வருவாங்களா, எங்களை ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்களா, இந்த பிரச்சனை எல்லாத்தையும் பார்த்து தான் அவன் முடிவு செய்வான். அப்போ இளமைங்கிறது சரியெனப்பட்டதை விரைவாக ஏற்றுக்கொள்ளும் தன்மை கொண்டது. இது இளமைக்கு அல்லாஹ் கொடுத்த ஒரு சிறப்பான தன்மை. ஆனால் இதை சரிக்கு மட்டும் பயன்படுத்தினால் சரி. இளைஞன் என்ன செய்யறான்டா, அவனுக்கு ஒரு விஷயம் சரிந்து பட்டுச்சுண்டா அதுக்காக எதை வேணும்னாலும் செய்ய தயாராகக்கூடிய மனநிலைக்கு வாரான். இதை அவன் சரிந்து பட்டதுக்கு எதிராக ஊர் நின்றாலும் சரி, உலகம் நின்றாலும் சரி, எனக்கு இதுதான் சரிந்து படுகிற ஒரு மனநிலைக்கு வாரான். இன்றைக்கு அது கூடுதலாக பயன்படுத்தப்படுகிறது. அவங்க ஏதாவது ஒன்றுக்கு அடிமையாகிறாங்க, அதற்கு எதிராக யார் வந்தாலும் எதிர்க்கிற மனப்பான்மைக்கு வாராங்க. சின்ன பருவத்திலேயே ஃபோனுக்கு எடிட் ஆகுறாங்க. இந்த எடிட் ஆகிற விஷயம் அதிகமாக பெய்த்து கடைசியில் எல்லா பிள்ளைக்கும் உம்மாவும் வாப்பாவும் தான் எதிரியாக இருக்கிறாங்க. அதுலேயும் குறிப்பாக உம்மா மாதிரி தான் அடிக்கடி ஃபோன் விளையாட்டிக்குள்ள வானம்னு சொல்லக்குள்ள உம்மாவோட விரோதமாக கூடிய நிலைமை இருக்குது. சில வீடியோக்கள் வெளியாகுது, உண்மையான வீடியோக்களா அல்லது நடிச்சாலும் தெரியாது. ஃபோனை பறிச்சதுக்காக உம்மாவுக்கு பெட்டால் அடித்து உம்மா ரத்த வெள்ளத்தில் இருக்கும் போதும் புள்ள ஃபோனை எடுத்து ஃபோனை விளையாடிட்டு இருக்குது. இப்போ அவங்களுக்கு இந்த லைஃப் தான் சரின்னு படுகுது. இதுக்கு எதிராக உம்மா பேசினாலும் சரி, ஊர் பேசினாலும் சரி, நான் இதில் தான் இருப்பேன். இதே மாதிரி அவங்களோட வாழ்க்கைக்கு அவங்க ஏதாவது ஒரு முடிவு எடுத்துக்கிறாங்க, நான் இந்த பிள்ளையை தான் கல்யாணம் முடிப்பேன்.
நான் இந்த இவனைத்தான் நான் முடிச்சுக்குவேன்னு ஒரு முடிவு எடுக்கிறான். உம்மா வாப்பா வானன்னு சொல்கிறான். நீ எனக்கு நான் எடுத்த முடிவுக்கு நீ வானம்னு சொன்னால் நீ எனக்கு வானம், உம்மாவும் வானம் வாப்பாவும் வானம் ஊரும் வானம் ஒன்றும் வானம்னு சொல்லிட்டு ஓடி போகிறத நாங்கள் பார்க்குறோம். அப்போ இந்த விஷயங்கள் நாங்கள் ஆரம்ப காலத்தில் பார்த்தோம்னு சொன்னால் மார்க்கத்துக்கு பயன்படுத்தப்பட்டிருக்குது. உதாரணமாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்கள். அவரை இளைஞர், இந்த பிரச்சாரத்தை அவர் ஆரம்பித்த காலத்தை இளைஞர் என்று குர்ஆனே சொல்லுது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிலை வணக்கத்துக்கு எதிராக பிரச்சாரம் செய்ய ஆரம்பித்த காலம், அவங்கள இளைஞர் என்று குர்ஆன் சொல்லுது. சமீனா ஃபதன் யذ்குருஹும் யுகாலு லஹு இப்ராஹிம். இப்ராஹிம் என்று சொல்லக்கூடிய ஒரு இளைஞர் தான் சிலைகள் வணங்கக்கூடாது என்று பிரச்சாரம் செய்தார் என்று அந்த மக்கள் பேசிக்கொண்டதை அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறார். அவர் இந்த சிலைகளுக்கு எதிராக பிரச்சாரம் செய்கிறார். பிரச்சாரத்தின் ஒரு கட்டத்தில் வாப்பா சொல்றார், வஹ்ஜுர்னி மலியா, வீட்டை விட்டு வெளியே போ, நீ இந்த சிலைகளுக்கு எதிரான பிரச்சாரத்தை கைவிடலன்னா ஊரா உன்னை கொள்றதில்ல, நானே உன்னை அடித்து கொன்றுவேன், வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லி வாப்பா சொல்றார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பார்க்குறாங்க, ஏண்டா வாப்பா சிலை மேலே வச்ச அன்பை விட நான் அல்லாஹ் மேலே வச்ச அன்பு உயர்ந்தது. அவர் சிலைக்காக மகனை வேணாம்னு சொன்னார்டா, நான் அல்லாவுக்காக வாப்பாவை வேணான்னு சொல்வேன் என்கிற நிலைக்கு வந்துதான் வாப்பாவை பார்த்து சொல்றாங்க, வபதா பைனனா வ பைனக்குமுல் அதாவத்து வல் பகலா ஹத்தா துமினு பில்லாஹி வஹ்தா. அல்லாஹ் ஒருவனை நம்புகிற வரைக்கும் உங்களுக்கும் எங்களுக்கும் இடையிலே குரோதமும் போட்டியும் குரோதமும் விரோதமும் உண்டாகிவிட்டது என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளியே போறாங்க. அப்போ அவங்க மார்க்கத்துக்காக அந்த ரோசத்தையும் அந்த இளமையினுடைய சூட்டையும் பயன்படுத்தினாங்க. ஆனால் இன்றைக்கு இது தூணுக்காக பயன்படுத்தப்படுது, காதலுக்காக பயன்படுத்தப்படுது, இந்த இளைஞர்களோட விளையாடக்கூடிய விளையாட்டுகளுக்காக இந்த தன்மை பயன்படுத்தப்படுது. சஹாபாக்களுடைய வாழ்க்கையிலையும் இதை நாங்கள் நிறைய பார்க்கலாம். முஸ்அப் இப்னு உமைர் என்கிற சஹாபி அரபு தேசத்தில் வாழ்ந்த செல்வந்த குடும்பத்தில் பிறந்தவர். செல்வந்தர்கள் நிறைய இருப்பாங்க, ஆனால் செல்வத்தை எல்லாரும் அனுபவிக்கிறது இல்லை. முஸ்அப் இப்னு உமைர் அந்த காலத்திலேயே 200 தீனார் பெறுமதியான ஆடைகள் அணிந்து அழகு பார்க்கப்படுவாங்க. ரோட்டில் அவர் போனால் வீட்டில் பொம்பளையில் சொல்லுவாங்க முஸ்அப் போறாருன்னு, அவ்வளவு வாசனை பூசுவார். அவர் இளம் வயதாக இருக்கும்போதே சபைகளுக்கு அவங்கள கூப்பிடுவாங்க, ஏன்னா சபையில் அவர் இருப்பது சபைக்கு அலங்காரமாக இருக்கும். அப்படி வாழ்ந்த முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறாங்க. அவங்களோட உம்மா, அன்போடு இருந்த உம்மா எதிரியாக மாறுறாங்க. நீ இஸ்லாத்தை விடணுன்னு நிர்பந்திக்கிறாங்க, வீட்டில் சிறப்பிடிக்கிறாங்க. கடைசியில் நீ இஸ்லாத்துக்கு போகிறதாக இருந்தால் எனக்கும் உனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்கிறாங்க. சொத்துல எந்த பங்கும் கிடைக்காதுன்னு சொல்கிறாங்க. மக்காவில் வாழும்போது 200 தீனார் பெறுமதியான ஆடைகளோடு வாழ்ந்த முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அவர்கள் குடும்பத்தை பிரிஞ்சு மதீனாவுக்கு போகிறாங்க. ஒரு நாள் இப்படி பள்ளியிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கும்போது முஸ்அப் ரலியல்லாஹு அவங்க பள்ளிக்குள்ள வராங்க. அவங்களுடைய ஆடையில் நிறைய இடங்கள் தைச்சு இருக்குது, சில இடங்கள் ஓட்டையாக இருக்குது. அதை பார்த்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் தலையை கீழே குனிறாங்க, அவங்களோட கண்கள் இருந்து கண்ணீர் வடியுது. மக்காவில் வாழ்கிற போது 200 தீனார் பெறுமதியான ஆடைகளை அணிந்து அலங்காரமாக திரிந்த முஸ்அப் அல்லாஹ்வுக்காக இன்று ஓட்டை போடப்பட்ட ஆடைகளோடு இருக்கிறார் என்கிறத பார்த்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அழுதார்கள். அவர்களோடு இருந்த மக்கத்து சஹாபாக்களும் அவருடைய அந்த காட்சியை பார்த்து அழுகிறாங்க. ஒரு நாள் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப், அதாவது சஹாபாக்கள் ஒரு பணக்காரர், அவரோட வீட்டில் ஒரு இஃப்தார் விருந்து வைக்கிறாங்க, சாப்பாடு வைக்கிறாங்க. சாப்பாட்டில் நிறைய வகைகளை வைக்கிறாங்க தன்னுடைய விருந்தாளிகளுக்காக. சாப்பிட வந்ததும் அவங்களுக்கு அழுக வருது. ஏன் அழுகிறீங்கன்னு கேட்கும்போது அவர் சொல்றாரு, முஸ்அப் ஹைரும் மின்னி, முஸ்அப் இருக்கிறாரே அவர் என்னை விட சிறந்தவர். அவர் உஹதிலே கொல்லப்பட்டார். கொல்லப்பட்ட அவரை போத்துவதற்கு ஒரு போர்வை அவரிடத்தில் இருக்கவில்லை. அவர்கள் இருந்த போர்வையினால் தலையை மூடினால் கால் தெரிந்தது, காலை மூடினால் தலை தெரிந்தது. அந்த அளவுக்கு அவர் மார்க்கத்துக்காக தன்னுடைய செல்வத்தையும் தன் செழிப்பையும் தியாகம் செய்தார். இதே மாதிரிதான் ஹம்சாவும் என்னை விட சிறந்தவர். அவரும் மரணித்த நேரத்தில் அவரை முழுமையாக கவனிடுவதற்கு துணி இருக்கவில்லை.
தலையை துணியாலும் காலை புட்பூண்டுகளை போட்டு நாங்கள் மூடி அடக்கம் செய்தோம். ஆனால் இன்று எங்களுக்கு இவ்வளவு செல்வம் தரப்பட்டிருக்கிறது. அன்று வாழ்ந்த அவர்கள் உலகத்தின் இன்பங்களை அனுபவிக்காமலும் இந்த இஸ்லாத்தினுடைய வளர்ச்சியினுடைய நல்ல விஷயங்களை அனுபவிக்காமலும் மக்கா வெற்றிக்கு பிறகுள்ள அந்த சுதந்திர நிலைமையை அனுபவிக்காமலும் மௌத்தாயிட்டாங்க. எங்களுக்கு அல்லாஹ் எல்லாத்தையும் தந்துட்டான். சில வேளை இதனால எங்களுக்கு மறுமையில் கிடைக்கிறது குறைஞ்சிடுமோன்னு பயமா இருக்குது. அவங்க எதுக்குமே இல்லாம மறுமைக்கு போயிட்டாங்க. நாங்க எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு இருக்கிறோமே, மறுமையில் எங்களுக்கு குறைஞ்சிடுமோ என்கிற கவலை வந்து அழுததாக சொல்கிறார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அப்ப அந்த சஹாபாக்கள் தங்களுடைய வாழ்க்கையினுடைய எல்லாவற்றையும் எதற்கு இழந்தாங்கன்னு சொன்னா மார்க்கத்துக்கு இழந்திருக்கிறாங்க. இழந்துதான் மார்க்கத்தை பின்பற்றணுங்கிறது கட்டாயம் இல்லை, தேவை வந்தால் செஞ்சாங்க. நான் என்ன சொல்கிறேன் என்றால், இளமைக்கு அல்லாஹ் இந்த பக்குவத்தை வச்சிருக்கிறான், இந்த தன்மையை வச்சிருக்கிறான். ஆனால் இது தவறுக்குத்தான் இன்றைக்கு வளமையாக யூஸ் பண்ணப்படுகிறது. இளைஞர்களுக்கு சரியான வழிகாட்டல் இல்லாத காரணத்தினால் அவருடைய இளமையும் இளமையினுடைய பலமும் இளமையினுடைய சக்தியும் இளமையினுடைய ஆற்றல்களும் தவறாக பயன்படுத்தப்படுகிறது. நல்ல விஷயங்களுக்கு யூஸ் பண்ணப்படாமல் போகிற ஒரு சூழ்நிலையை நாங்கள் பார்க்குறோம். இந்த நிலை மாறினால் சமுதாயத்தில் நாங்கள் பெரிய மாற்றங்களை பார்க்கலாம். சாத் இப்னு அபி வக்காஸ் என்கிற சஹாபி 7ஆம் நபராக இஸ்லாத்தில் இணைந்து கொள்கிறார். அவருக்கு மக்காவிலேயே ஒரு நல்ல பேர் இருந்துச்சு, உம்மா மேல நிறைய அன்பானவர் என்கிற ஒரு பழக்க பேர். தாய்க்கு இவர் இஸ்லாத்துக்கு ஏற்றதை தெரிந்ததும் தாய் பலவந்தப்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. சாத், நீ இந்த ஊர்லயே தாய்க்கு சிறந்த மகன் பேர் எடுத்தவள், நீ உன்னோட பழைய மார்க்கத்துக்கு வரணும். இல்லைண்டா நான் உண்ணாவிரதம் இருந்து சாவேன். நான் அப்படி செத்தா இந்த ஊரே தாயை கொன்றவன் என்று உன்னை கேவலப்படுத்தும். நீ இஸ்லாத்தை விட்டு வா என்று சொல்லி உம்மா சாப்பிடாம இருக்கிறாங்க. அப்ப இவர் திரும்ப உம்மாட்ட சொல்றாரு, இல்லம்மா நீங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னு சொல்றாங்க. உம்மா கேட்குறாங்கல்ல, தொடர்ந்து பலகீனப்பட்டு கொண்டே போறாங்க. கடைசி நேரத்தில் சாத் இப்னு அபி வக்காஸ் உம்மாவை பார்த்து சொல்றாங்க, உம்மா உங்களுக்கு 100 உசூர் இருந்து ஒவ்வொரு உயிராக என் கண் முன்னால நீங்க சாப்பிடாம செத்து 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 போனாலும் நான் இஸ்லாத்தை விட்டுட்டு வரமாட்டேன். இதுதான் என் மார்க்கம். நீங்க இந்த பிடிவாதத்தை விடுங்கன்னு சொன்னதுக்கு பிறகு மகண்ட உறுதியை பார்த்ததுக்கு பிறகு அவங்களோட கொள்கையை விடுறாங்க. அல்லாஹு தாலா இதை ஒட்டித்தான் குர்ஆன் வசனத்தை இறக்கிறான். உங்களுடைய தாய் தந்தையர்கள் உங்களை சிறுக்கு செய்யுமாறு நிர்பந்தித்தால் பலா துத்திஉகுமார், அவர்களுக்கு அந்த விஷயத்தில் நீங்க கட்டுப்படாதீங்க. பசாஹிபுகுமா பித்துன்யா மஅரூபா, உலக விவகாரங்களில் அவர்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் என்கிற குர்ஆன் வசனத்தை அல்லாஹு தாலா இதை ஒட்டி இறக்கிறார். அந்த இடத்துல அவர் வந்து இஸ்லாம் தான் என் வழி, இதுதான் எனக்கு சிறந்தது, நான் தாய்க்கு அன்பாக இருக்கிறேன், ஆனால் இதை விட்டாத்தான் நீங்கள் என்னை ஏற்றுக்குவீங்கன்னு சொன்னால் இதை நான் விட போகிறதில்லை என்கிற நிலையை வைச்சிருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கு இது வந்து இளம் ஆண்களும் பெண்களும் காதலுக்கு பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. நான் தான் இதை பிள்ளையத்தான் நான் முடிப்பேன், விரும்புனா ஏற்றுக்கோங்க, இல்லாட்டி நீங்கள் வானம் எனக்கு. இந்த ஒரு அதாவது தன்மை இதுக்கு பயன்படுத்தப்படுவதை நாங்கள் பார்க்குறோம். இதே போல் இளமை என்கிறது ஆற்றல் மிக்கது, பலம் மிக்கது. இந்த பலம் வந்து நன்மைக்கு பயன்படுத்தப்படணும். சஹாபாக்களுடைய வரலாறு ஃபுல்லாக இதை நாங்கள் பார்க்கலாம். பத்ர் போர்ல இருந்து இஸ்லாம் சந்தித்த எல்லா போர்க்களங்களிலும் இளம் சஹாபாக்களுடைய தியாகத்தை நாங்கள் பார்க்கலாம். போர்க்களங்கள் மட்டும் இல்லாமல் மார்க்கத்தை படிக்கிறது, அதை மக்களுக்கு சொல்றது, சத்தியத்தை மக்களுக்கு எடுத்துக்கொண்டு செல்வது, இந்த விஷயங்களை இளம் சஹாபாக்கள் ஆர்வம் காட்டுகிறாங்க. நீங்க இஸ்லாமிய வரலாறு எடுத்து படித்தால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்த ஹதீஸ்களை விட அதிகமான ஹதீஸ்களை அவனோட மகன் அறிவிச்சிருப்பார். ஏன்னா அவங்க தொழிலோட இஸ்லாத்தில் இருந்தாங்க, இவங்க சின்ன பிள்ளையிலேருந்து இஸ்லாத்தில் இருந்தாங்க. எனவே அவங்க அதிகமான கல்வியை தேடினாங்க, அதை மார்க்கத்துக்கு பயன்படுத்தினாங்க. இதே மாதிரி அப்பாஸ் ரலியல்லாஹு அவங்க சொன்ன செய்திகளை விட அதிகமாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவங்க அதிகமான செய்திகளை எங்களுக்கு மார்க்கமாக சொல்லி தந்திக்கிறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்க சொன்ன செய்திகளை விட அதிகமாக ஆயிஷா நாயகி அவங்களோட மகள் ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க வந்து எங்களுக்கு நிறைய விஷயங்களை கற்றுத் தந்திருக்கிறாங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இளமை என்கிறது
அதாவது மூளை வந்து ப்ரெஸ்ஸாக இருக்கக்கூடிய பருவம், நிறைய விஷயங்களை மார்க்கத்தை கற்றுக்கொள்ளக்கூடிய பருவமாக மார்க்கம் சொல்லுது. சஹாபாக்கள் அதில் கவனம் செலுத்தியிருக்கிறாங்க, கஷ்டமான நிலையிலும் கவனம் செலுத்தியிருக்கிறாங்க. இப்னு அப்பாஸ் அவங்க சொல்கிறாங்க, ரசூலுல்லாஹ் மௌத்தா போயிட்டாங்க, நாடுகள் பூராக போர்கள் நடக்குது, மூத்த சஹாபாக்கள் போர்க்களங்களிலும் நிர்வாக விவகாரங்களிலும் ஈடுபட்டு கொண்டிருக்கிறாங்க. இப்படியே போனால் மார்க்க கல்வி மறைந்து போய்விடுமோ என்ற பயம் வந்தது. நான் என்ன செய்வேன்டா, யாராவது ஒரு சஹாபியிடத்தில் ஒரு ஹதீஸ் இருக்குதுன்னு கேள்விப்பட்டால் அவரோட வீட்டுக்கு போவேன். கைலூலா நேரத்தில் வீட்டுக்கு போகணும்னு சொல்லுவாங்க, லுகருக்கு முன்னுக்குள்ள டைமுக்கு அவங்களோட வீட்டுக்கு போவேன். பெரும்பாலும் அரபு வீடுகள் கதவை திறந்து வைக்க மாட்டாங்க, காத்தடித்தா தூசி பறக்கக்கூடிய நிலைமை, கதவு மூடி இருக்கும். கதவு மூடி இருந்தால் நான் கதவை தட்ட மாட்டேன், வீட்டு திண்ணையில் நான் நிற்பேன், காற்று என் மீது தேவையான அளவு மண்ணை வாரி இறைக்கும், நான் அப்படியே இருப்பேன். வீட்டையுடைய அந்த சஹாபி தொழுகைக்காக லுகருக்காக கதவை திறந்து என்னை கண்டால் பதறி போவார். ரசூலுல்லாஹ்வின் சாச்சாவின் பிள்ளையே, ஏன் நீங்கள் இங்கே வந்து இப்படி நிற்கிறீங்க, ஒரு வார்த்தை சொன்னால் நான் உங்கள் வீட்டுக்கு வந்திருப்பேனே, ஏன் நீங்கள் இங்கே வந்தீங்க என்னன்னு கேட்பாங்க. அப்போ அவர் சொல்லுவார், கல்வி யாரையும் தேடி போகாது, நான் தான் கல்வியை தேடி போக வேண்டும். உங்களிடத்தில் ரசூலுல்லாஹ்வோட ஒரு ஹதீஸ் இருப்பதாக நான் கேள்விப்பட்டேன், அதை எனக்கு சொல்லித்தாங்க, அதுக்காகத்தான் நான் வந்தேன்னு சொல்லி இப்படி வீடு வீடாக போய் ஆளை தேடி தேடி ஹதீஸ் தேடினாங்க. கடைசியில் எப்படி ஆச்சுன்னா, இப்னு அப்பாஸ் அவங்களுடைய வீட்டில் வெளியே எப்பயுமே கிரௌண்ட் இருக்கு, வாயில் காப்பாளர்கள் 2 பேர் இருப்பாங்க. அவங்க அறிவித்தல் விடுவாங்க, ஹதீஸ் சம்பந்தமாக அறிஞ்சு கொள்ள வந்தாக்கள் உள்ள வாங்க, ஹதீஸ் சம்பந்தமான விளக்கத்தை சொல்லுவாங்க. பிறகு தப்சீர் சம்பந்தமாக அறிஞ்சு கொள்ள வந்தவங்க உள்ள வாங்கன்னு சொல்லுவாங்க. தப்சீரை கேட்டு தாபியங்கள் வருவாங்க. பிறகு வந்து மார்க்க சட்டங்கள் சம்பந்தமாக தெரிஞ்சு கொள்ள வந்தவங்க வாங்கன்னு சொல்லுவாங்க. அதாவது வீடு வீடாக காத்து நின்று கல்வியை தேடிய இப்னு அப்பாஸ் அவங்களுடைய வீட்டை எப்போதும் ஆட்கள் சூழ்ந்து கொண்டிருப்பாங்க, இவற்றிலிருந்து படிக்கணும் என்கிற நிலைமையை அல்லாஹ் மாற்றினான். ஆனால் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவங்க ரசூலுல்லாஹ் மௌத்தாகிற நேரம் கத்னா செய்யப்பட்டிருந்தார் என்கிற அளவுக்கு சின்ன புள்ள. ரசூலுல்லாஹ் உசுரோடு இருக்கும்போதும் அவங்கள்ட்ட தேடி சென்று மார்க்க விஷயங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் உள்ளவங்களாக இருந்தாங்க. அப்போ நாங்கள் நல்ல விஷயங்களை படிக்கிறதாக இருந்தாலும் இந்த பருவம், இளமை பருவம் தான் அதற்குரிய ஒரு பருவம். இந்த பருவத்தில் நம்ம மார்க் அறிவாக இருந்தாலும் சரி, உலக அறிவாக இருந்தாலும் சரி, எங்களுடைய உடல் ஆரோக்கியமாக இருந்தாலும் சரி, எங்களோட சொந்த வாழ்க்கைக்கு முன்னேற்றத்துக்காக சேர்ந்தாலும் சரி, இந்த பருவத்தில் செய்கிறது தான் பின்னால் நிலைக்க போகுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இக்தனிம் ஹம்சன் கபுல ஹம்சின், 5 விஷயங்கள் வருவதற்கிடையில் 5 விஷயங்களை நீங்கள் பயன்படுத்துங்க என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதில் ஒன்று என்னன்னு கேட்டால், சபாபக கபுல ஹரமி, உனக்கு முதுமை வருவதற்கு முன்னால் இளமையை பயன்படுத்தி கொள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. முதுமை வந்ததுக்கு பிறகு உங்களுக்கு நிறைய ஆசை வரும், இதை செஞ்சால் நல்லா, அதை செஞ்சால் நல்லன்னு. ஆனால் பொடி இடம் கொடுக்காது, டைம் இடம் கொடுக்காது, உங்களோட பொருளாதாரம் இடம் கொடுக்காது, உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய மேலதிக சுமைகள் இடம் கொடுக்காது. இளமையில் நம்ம எதை எங்களுக்குன்னு சேர்த்து கொண்டோமோ அதுதான் எங்களுக்குரியது. இளைஞர்களை பொறுத்தளவில் அல்லாஹு தஆலா உங்களுக்கு உடலில் வலுவை தந்திருக்கிறான், ஏனைய பின்னால் உங்களுக்கு வரப்போகிற சுமைகளை குறைச்சி இந்த டைமில் உங்களுக்கு நிறைய ஓய்வை தந்திருக்கிறான். இந்த நேரங்கள் நல்ல விஷயத்தில் பயன்படுத்தப்படணும். அது உங்களுடைய உலக நலவுக்காக இருந்தாலும் சரி, மறுமை நலவுக்காக இருந்தாலும் சரி. உங்களுடைய கல்வி அடிப்படையில் நீங்கள் உங்களை மேம்படுத்திக் கொள்வதாக இருந்தால், உங்களை சுயமாக நீங்கள் வளர்த்து கொள்வதாக இருந்தால், இந்த இளமை பருவம் தான் அதுக்கு பொருத்தமான பருவம். குடும்பத்துக்கு ஏதாவது செய்யணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த பருவம் தான் அதுக்கு ஏற்றது. படித்து முடிஞ்சு ஏதாவது செய்வோம்னு நாங்கள் நினைப்போம். படித்து முடிஞ்சு தொழில் தேர்ற நேரத்தில், அதுக்கு பிறகு கல்யாணத்துக்கு பிறகு எங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை வந்ததுக்கு பிறகு சில நேரங்களில் வாப்பாவுக்கு ஒரு சாரம் வாங்கி கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இல்லாமல் போயிடும். நம்ம உழைக்கிற நேரம் வாப்பா மௌத்தா போயிடுவார், நம்ம சம்பாதிக்கிற நேரம் உம்மா இல்லாமல் போயிடுவாங்க. நம்ம நல்ல ஒரு வாழ்க்கைக்கு வார நேரத்தில் அவங்க இல்லை, நம்ம யாருக்கு என்ன செய்யணும்னு நினைச்சோமோ அவங்க இல்லாமல் போயிடுவாங்க. எனவே நீங்கள் பெருசாக செய்யாட்டியும் இந்த டைமில் என்னோட உம்மாக்குன்னு நான் ஏதாவது செய்யணும், என்னோட வாப்பாக்கு நான் ஏதாவது செய்யணும்,
எங்களை சகோதரிகளுக்கு நாங்கள் ஏதாவது செய்யணும். கல்யாணம் முடிச்சு எங்களுக்கு புள்ளன்னு வந்ததுக்கு பிறகு சகோதரிகளுடைய பிள்ளைகளுக்கு செய்ய முடியாமல் போகலாம். சிலருடைய லைஃப் அதுக்கு மாற்றமாக இருக்கலாம். பெரிய வசதி இருந்துச்சுன்னு சொன்னால் இல்லை, பிரச்சனை இல்லை. ஆனால் சொந்தமாக உழைச்சி தான் ஏண்ட குடும்பத்தை நாம் பாதுகாக்கணும் என்கிற நிலை வந்தோடனே இது முதல் கடமையாக போயிடும். என் வீடு, என் பிள்ளை, என் மனைவி என்கிறது முதல் பிரச்சனையாக போகும். அதுக்கு பிறகு அதை வச்சுக்கொண்டு எனக்கு தாத்தாட பிள்ளை, தங்கச்சிட பிள்ளை, உம்மாட தங்கச்சி அப்படியெல்லாம் பார்க்க முடியாமல் போகும். அப்போ எங்களால் குடும்பத்துக்கு ஏதாவது செய்யணும்னு நாங்கள் நினைச்சோம்னு சொன்னால் அதுக்கும் இதுதான் சரியான ஒரு பருவமாக இருக்கு. அப்போ நாங்கள் எங்களுக்கு அந்த இயலாமைங்கிறது முதுமை வாரதுக்கு முன்னால் எங்களை நாங்கள் தயார் பண்ணிக்கொள்ளணும். அதுக்கு இந்த காலத்தை நாங்கள் பயன்படுத்துகிறோம். சில இளைஞர்கள் கடந்த காலத்தை விட படிப்புல கவனம் செலுத்துகிறாங்க. கவனம்னு சொன்னால் படிப்பில் ஈடுபடுகிற போது குடும்ப சுமையை அவங்களால சுமக்கலாம் போகும். நான் படித்து கொண்டிருந்தால் என் வாப்பாவுடைய செலவில் வாழ்றதுங்கிறது பிரச்சனை இல்லை. நான் படிக்கவும் இல்லைன்னு சொன்னால் கட்டாயமாக குடும்ப பாரத்தை சுமக்கிறதுல இளைஞர்கள் தந்தைக்கு துணையாக இருந்துதான் ஆகும். இன்றைக்கு முஸ்லீம் சமுதாயத்தில் தான் உழைக்காத இளம் சமுதாயம் ஒன்றை நாங்கள் பார்க்குறோம். ஏனைய சமுதாயத்தில் அவங்க படிக்கிற நிலைமையை தாண்டிட்டாங்கன்னா ஏதாவது ஒரு தொழிலை செய்கிறாங்க. ஆம்பளை பிள்ளையும் செய்து பொம்பளை பிள்ளையும் செய்கிறாங்க. சின்ன சம்பளத்துக்காக இருந்தாலும் தொழில் செய்கிறாங்க. முஸ்லீம் சமுதாயத்தில் தான் வாப்பா வெளிநாட்டில் புள்ள இங்கே ஜொலியாக இருக்கிறார். அவனுக்கு வாப்பாவோட கஷ்டம் என்னங்கிறது தெரியறதில்லை. வாப்பா என்ன சிரமப்பட்டு இந்த பாசம் அனுப்புகிறாருங்கிறது தெரியறதில்லை. அவருடைய ஜொலியாக உடுக்கணும், ஜொலியாக பயணம் போகணும், அவருக்கு ஃபோனுக்கு சல்லியும் வாப்பா கொடுக்கணும், அவர் பேசிட்டு இருக்கிற பிள்ளைக்கு ஃபோனுக்கு ரீலோட் பண்ணுறது வாப்பாட காசுல தான் ரீலோட் பண்ணணும். இப்படி சில இளைஞர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். குடும்பத்தினுடைய கஷ்டம் விளங்குறதில்ல, உம்மா வாப்பாவுடைய பொறுப்பு விளங்குறதில்ல. சாதாரண வீட்டில் உம்மா வாப்பாவுக்கு கொஞ்சம் பாரம் இல்லாமல் இருக்கணும் என்கிற சிந்தனையாவது இல்லாத நிலையை நாங்கள் பார்க்குறோம். ஆம்பளை புள்ள மட்டுமில்லை, பொம்பளை பிள்ளைகளும் இப்படி இன்றைக்கு இந்த சூழலுக்கு வந்திருக்கிறாங்க. வீட்டில் வசதி உள்ளவங்க வாஷிங் மெஷின் வச்சுக்கிறாங்க, ஒட்டோ ரைக்குது, போட்டுட்டு கழுகி எடுத்துடலாம், பிரச்சனை இல்லை. வசதி இல்லாத குடும்பங்கள் இருக்குது. இந்த ஆம்பளையில் உடுக்கக்கூடிய பொடியமார் உடுக்கக்கூடிய டெனிம் எல்லாம் தண்ணீரை நனைஞ்சா 2 கிலோ டெனிம் 5 கிலோவாக மாறிடுது. உம்மா தான் கழுவணும், உம்மா தான் காயப்படணும், காஞ்ச துணியை உம்மா தான் எடுத்துகிட்டு வரணும், உம்மா தான் மடித்து வைக்கணும், உம்மா தான் ராயரில் வைக்கணும். இவங்க போட்டுட்டு கலட்டி போட்டு போகிற வேலை மட்டும்தான் செய்வாங்க. இப்போ நாங்கள் இளமையில் இருக்கிறோம், எங்களுக்கு அல்லாஹ் உடலில் வலுவை தந்திருக்கிறான். ஏண்ட தாய் என்னை விட பலம் குறைஞ்சிருக்கிறாங்க. போக போக அவங்களுக்குள்ள நோய் வருகுது, நொடி வருகுது, முதுகு வருத்தம், இடுப்பு வருத்தம்னு சொல்கிறாங்க. சுகர் இருந்தாங்க, ப்ரெஷர் இருந்தாங்க, அவங்கள பலகீனப்பட்டு கொண்டே போகிறாங்க. எங்களை எல்லா வேலையும் உம்மா வாப்பா செய்விக்கிற நிலையில் இளம் சமுதாயம் இருக்கிறன்னு சொன்னால் பெற்றோருடைய மதிப்பு தெரியாமல், பெற்றோருடைய நிலைமை தெரியாமல், பெற்றோருடைய சிரமம் தெரியாத ஒரு சமூகம் வளர்ந்து வருகிறது. இது ஆபத்தானது. ஏன்னா அவங்க தாய் பாசம் சரியாக வராது, இறக்கம் மீக்கும். அந்த இறக்கத்தை நாங்கள் எப்படி பயன்படுத்துகிறோம்? வீட்டில் இருக்கிற, அதாவது அண்மை காலத்தில் அந்த பெட்ரோல் பிரச்சனை வந்த நேரத்தில் இந்த ஏரியாக்கள் எப்படின்னு தெரியாது, விவசாய கிராமங்கள் இருக்குது. தாய்மார்கள் கேனை வச்சுட்டு நிற்பாங்க, லாமன கேனுக்கு. நான் ஒரு ஏரியாவுக்கு போனேன், கிட்டத்தட்ட 50 பேர் அளவில் முஸ்லீம் உம்மாமார் அபாயாவோடையும் சாரியோடையும் கேன் வச்சுட்டு நிற்கிறாங்க லாமன் எடுக்கிறதுக்கு. லாமனை போடி, லாமனை வந்துக்குது. இந்த 50 வீட்டிலையும் ஒரு 25 வீட்டிலையாவது ஆம்பளை பிள்ளை இல்லாமல் இருக்குமா? இருப்பானோ? அவனுக்கு உம்மா போலின்ற நிற்கிறத பற்றி கவலையே இல்லை. வந்ததுக்கு பிறகு உம்மாட்ட தேத்தனி ஊற்றி கேட்பாங்க. அவங்க களம்போட்டு விளையாட்டிப்பாங்க, தேத்தனி ஊற்றித்தான்னு சொல்லுவாங்க. ஆனால் என் உம்மா வெயிலில் வைத்து ஆம்பளையோட முட்டி மோதி போலின்ற நின்று லாமனை வாங்குறாவே, இதை உம்மா தான் செய்யக்கூடாது, நான் தான் செய்யணும் என்கிற எண்ணம் இன்றைக்கு வளர்ற பிள்ளைக்கு வருவதில்லை. வீட்டில் சும்மா இருக்கிறவன் கடைக்கு போகலான்னு சொல்கிறாங்க. உம்மா பக்கத்து கடைக்கு போய்த்து சீனியை, தேயிலையை, பால் மாவை வாங்கிட்டு வரக்கூடிய நிலைமையை பார்க்குறோம். அப்போ இந்த இளமையை வச்சுட்டு என்ன செய்ய போகிறோம்? நாங்கள் அல்லாஹ் தந்த இந்த ஆற்றலை, இந்த வலுவை, இந்த சக்தியை வீட்டில் சும்மா இருக்கிறதுக்கும் 9 மணி 10 மணிக்கு எழும்புறதுக்கும் வெளியில் போய்த்துட்டு திரும்ப வந்துட்டு படுத்து கழிக்கிறதுக்கும் ஃபோன் பார்க்கறதுக்கும் மட்டும் நாங்கள் கழிக்கிறோம்னு சொல்லி சொன்னால் எங்களோட வாழ்க்கையை எவ்வளவு வீணாக்கி கொண்டிருக்கிறோம் என்கிற விவரம் எங்களுக்கு தேவை. இதுக்கு கட்டாயமாக விசாரணை இருக்குது, அல்லாட்ட கணக்கு காட்ட வேண்டிய பருவம் இது. அப்போ எங்களுடைய குறைஞ்சபட்சம் நம்ம படிக்கிறோம்னு சொன்னால் சரி, உமா வாப்பாட பொறுப்பில் இருக்கலாம், பிரச்சனை இல்லை, படிக்க முடியும் வரைக்குமாவது. அதிலையும் எங்களை படித்து கொண்டும் தாய் தகப்பனுடைய கஷ்டத்தை எங்களால் சுமக்க முடியுமாக இருந்தால் அதுதான் சிறப்பு.
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அனாதையாக வளர்ந்தாலும் சின்ன பருவத்திலேயே சில அரபிகளுடைய ஆடை மேய்த்திருக்கிறார்கள் கூலிக்காக. தன்னை வளர்க்கிற அபூ தாலிபுக்கு பாவமாக இருக்கக்கூடாது என்பதற்காக தான் ஆடு மேய்த்ததாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. காசிக்கு இல்லை, சதத்துக்கு மேய்த்ததாக ரசூலா சொல்றாங்க. தீனாருக்கோ திருகத்துக்கோ இல்லை, ₹1 ₹2 இல்லை, 1 சதம் 2 சதத்துக்காக சத காசிக்காக நான் ஆடு மேய்த்திருக்கிறேன் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்ப நம்ம குடும்பத்தில் கவலை எங்களுக்கு விளங்கலண்டா, உம்மா பாப்பாவுடைய கவலை விளங்கலண்டா, இவனுக்கு எப்படி நாட்டில் கவலை வரப்போகுது, சமுதாயத்தில் கவலை வரப்போகுது? அப்ப கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இளமை பருவம் என்கிறது எங்களுடைய முன்னேற்றத்துக்காகவும் நாம் சார்ந்தவர்களுடைய முன்னேற்றம், அது குடும்பமாக இருக்கலாம், உறவுகளாக இருக்கலாம், ஊராக இருக்கலும், நாம் சார்ந்த முஸ்லீம் சமுதாயமாக இருக்கலாம், ஏதாவது ஒன்றுக்கு பயன்படணும். எதுக்குமே பயன்படாமல் போகுதுன்னு சொன்னால் நாங்கள் வீணான ஒரு வழியில் போய்கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக கழியக்கூடிய ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் அல்லாஹ்விடத்தில் நாங்கள் பதில் சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. எனவே இதை நாங்கள் கவனத்தில் கொண்டு எங்களுக்கு அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய இந்த பருவத்தை, இந்த காலத்தை நல்ல முறையில் கழிக்கிறதுக்கு முயற்சியணும். முன்னேற்றங்களுக்கு நல்ல விஷயம், அது உலகத்தின் நலவாக இருந்தாலும் சரி, மறுமையினுடைய நலவாக இருந்தாலும் சரி, கூடுதலாக நாங்கள் பயன்படுத்த வேண்டிய காலகட்டமாக இந்த இளமை காலம் இருக்கிறது. முடிந்த வரைக்கும் எங்களுடைய வாழ்க்கையை நல்ல விஷயங்களுக்கு பயன்படுத்துவதற்கும் எங்களுடைய இம்மை மறுமையினுடைய முன்னேற்றத்துக்கு பயன்படுத்துவதற்கு முயற்சி செய்வோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அதற்கு நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வாஹிரு தவ்வானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.